ஹாய் சில்ட்ரன்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். கதை பேர் என்னென்னா ஞானோதயம். இது தெலுங்கு கதை, தெலுங்கில் நான் எழுதிய கதை. ஆந்திர பிரபாவில் பப்ளிஷ் ஆகிருக்கு. இப்போ கதைக்கு போயிடலாமா? ஒரு கொக்கு விருந்து சாப்பிட நரி வீட்டுக்கு போயிட்டே இருந்தது. நடுவில் பார்த்த கொக்குவை கிடம் சொல்லிச்சு, நான் இன்றைக்கி நரி வீட்டுக்கு போகிறேன், எனக்கு விருந்து தரேன்னு சொல்லிச்சேன்னு. ஏய் கொக்கு, உனக்கு அறிவு இருக்கா? அந்த நரி ரொம்ப ஃப்ராடு தெரியுமா? ஏற்கனவே உங்கள் தாத்தாவுக்கு விருந்து தரேன்னு சொல்லிட்டு தட்டில் பாயசம் ஊற்றி வச்சது. அந்த பாயசம் சாப்பிட முடியாமல் அவமானப்பட்டு வீட்டுக்கு போயிடுச்சு. ஒரு வேளை சாப்பிட்லன்னா ஒன்றும் ஆகாது. அந்த நரி பற்றி நான் தெரிஞ்சுக்கவே இல்லையா, பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் நரி வீட்டுக்கு போனவுடனே, ஹாய் கொக்கு, வா வா, பாயசம் செஞ்சுக்கிட்டே இருக்குது, கொஞ்சம் லேட் ஆகும். பரவாயில்ல, நான் உங்கள் அம்மா கிட்ட பசங்கக்கிட்ட எல்லார்கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்கிற அம்மா கிட்ட, மனைவி கிட்ட, பிள்ளைங்கக்கிட்ட பேசிடுச்சு. அதுக்கப்புறம் வந்தோடனே பாயசம் என்ன பண்ணுது, தட்டில் வச்சு கொடுத்தது. உடனே கொக்கு என்ன சொல்லிச்சு தெரியுமா? ஏய் நரி, ரொம்ப தேங்க்ஸு, எனக்கு நீ ரொம்ப உதவி செஞ்சுருக்கிற, உனக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறதே தெரியல என்று சந்தோஷமாக சொல்லிச்சு. நரிக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னடா இது, நம்ம அவமானப்படுத்தலான்னு சொல்லிட்டு தட்டில் பாயசம் வச்சா இப்படி பேசுதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு மாதிரி பார்த்தது. உடனே இந்த கொக்கு என்ன செஞ்சது தெரியுமா? நரி அம்மா கிட்ட போய், உங்களுக்காக நான் பாயசம் வச்சுருக்கிறேன் வாங்கன்னு சொல்லிட்டு பாயசம் சாப்பிடுன்னு சொன்னோடனே அந்த நரி அம்மா வந்து சீக்கிரமாக சாப்பிட்டுச்சு, ரொம்ப பசி. அதுக்கப்புறம் அந்த நரி அம்மா வந்து கையை எடுத்து இப்படி கொக்குவை பார்த்து, அதுக்கு இந்த கொக்கு அந்த நரியிடம் சொல்லிச்சு, நரி, நீ செஞ்ச தவறு, பெரியவங்கள பசியோடு வைக்கக்கூடாது, உங்கள் பெத்த தாய் தானே, ஏன் அப்படி செஞ்ச? ஆனால் நீ எனக்கு தட்டில் வச்சு என்னால் சாப்பிட முடியலன்னாலும் உங்கள் தாய்க்கு வச்சேன் பாரு, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் உனக்கு எப்படி நன்றி சொல்கிறத எனக்கே தெரியல, ரொம்ப தேங்க்ஸ் நரின்னு சொல்லிச்சு. அவ்வளோதான், இந்த நரிக்கு வந்து தான் செஞ்ச தவறு என்னமோ தெரிஞ்சிச்சு. அப்படியே கொக்கு கால் மேலே விழுந்துச்சு, என்னை மன்னிச்சுட்டு கொக்கு, இனிமேல் நான் ஒழுங்காக இருக்கிறேன், எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. சில்ட்ரன்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன், இல்லைன்னா வழக்கம் போல் நான் உங்களுக்கு சாரி சொல்கிறேன். மீண்டும் அடுத்த கதையில் பார்க்கலாமா? பாய்.